ஐ எம் இன் ஹரி. நான் ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இந்த ஹரி அப்படிங்கிறது வந்து நவுன் கேட்டகரி தான். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். இதுல த ஃபேன் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ரிமைண்ட் மீ அட் 10 o'clock. இந்த கிளாக், அந்த 10 அப்படிங்கிற நம்பர், இது எல்லாமே வந்து நவுன் தான். அட் அப்படிங்கிற கூட அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஐ எம் கோயிங் டு சென்னை. நான் சென்னைக்கு போகிறேன். டு அப்படிங்கிற வேர்டு சென்னைங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழ்ல பேசும்போது கூட அந்த இடத்துக்கு, அவளுக்கு, அந்த இடத்தில், அந்த நேரத்தில் அப்படிங்கறத மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா டோட்டலாவே சென்டென்ஸோட மீனிங்கே மாத்திரக்கூடிய சக்தி உள்ள வார்த்தைகள் தான் இந்த ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷவுட் அட் ஹர், ஐ ஷவுட் டு ஹர். இப்போ இந்த ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் நம்ம மாத்திருக்கோம், அட் டு மாத்திருக்கோம். இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா ஐ ஷவுட் அட் ஹர் அப்படிங்கிறது நான் அவகிட்ட கோவமா கத்துறேன், சத்தம் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஷவுட் டு ஹர் அப்படின்னா அவளுக்கு காதுல சரியா விழுகல, அதனால அவளுக்கு சத்தம் போட்டு சொன்னேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இந்த ப்ரிபோசிஷன் வார்த்தைகள் மாறுச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட டோட்டல் மீனிங்கே அது மாத்திரக்கூடியது.